தாவேகா தலைவர் விஜய் இஃப்தார் போனது பல்வேறு விமர்சனங்களை பாடிகார்டோட போய் இஸ்லாமிய ஒரு தொழிலை நடத்தினார். ஒரு பக்கம் வந்து இஸ்லாமிய இல்லை அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இதில் இப்போ நான் சொல்கிறேங்களுங்களேன், எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியம் இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால அவர் இஃப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனாலதான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை? அதனால வந்த தீங்கு என்ன? ஒண்ணும் இல்ல, விட்டுருங்க. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். எனக்கு இல்ல, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறைய பேர். இப்ப நீங்க அது வருதுல எங்கல்ல வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறைன்னா எங்க தலைவர் இருக்காரு பாருங்க. எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்க இதுல வந்து வயசுல என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலும் பஞ்சாப்ல எல்லாம் 85 வயசு 70 வயசு 75 வயசு பெரியவங்க எல்லாம் சீமாண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமாண்ணா. அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல். எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல. ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம். அவங்க வரும்போது அவங்கள எடுத்த உடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல, செல்வின்னு தான் அழைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்துல கூப்பிடுறது அதாயிடுச்சு. இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லி இருக்க வேண்டியது இல்லை. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு, தாத்தான்னு கூப்பிடலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அன்பின் மிகுதியில யாரையும் கூப்பிடலாம். இப்போ எனக்கு வந்து நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பானா? அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும், எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான். எனக்கு கற்பிக்கிற ஒருத்தரிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான், இல்லை ஆசிரியர் தான், வழிகாட்டி தான். அதனால அதை போய் இப்ப முருகன் வந்து என்னை பெற்றவரா? அப்பா முருகா ஞான வேண்டிதாங்கிறான். சிவனே அப்பனேங்கிறான். அதெல்லாம் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறது? பாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில வருகிற சொல். அதை போய் சொல்லிட்டு வேண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.